வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே. இன்றைய நாளின் கதாநாயகன் யார்? வாருங்கள் தெரிந்து கொள்வோம். இன்றைய நாளின் கதாநாயகர், கனவு நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பிறந்த தினம் இன்று. தமிழ்நாட்டிலேயே ராமேஸ்வரம் கடற்கரை மண்ணையும் ராஷ்டிரபதி பவனத்து மண்ணையும் இணைத்த பெருமை ஏழை மீனவ குடும்பத்தில் பிறந்த அப்துல் கலாம் ஐயாவையே சாரும். தாய்மொழி வழி கல்வி படித்தால் உயர முடியுமா என்ற கேள்விக்கு விடையாக விளங்கியவர் அவர். தம்முடைய தாய்மொழியான தமிழ் வழி கல்வியிலேயே பயின்று மேதகு அப்துல் கலாமாக மாறியவர். திரு அப்துல் கலாம் அவர்களின் பெருமைக்கு சான்றாக பல்வேறு செய்திகளை கூறுவது உண்டு. நேர்மறையானவர், எளிமையானவர், குழந்தைகளிடத்திலும் இளைய தலைமுறையைச் சேர்ந்த மாணவர்களிடத்திலும் அன்பும் ஈடுபாடும் கொண்டவர் என்றெல்லாம் கூறுவார்கள். இவரது ஆற்றலை பற்றி கூறும்போது ஒரு செய்தியை குறிப்பிடுவர். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டன் இந்தியாவிற்கு ஒரு முறை வருகை தந்தார். அப்போது அவருக்கு மிகச் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவரோடு புகைப்படம் எடுத்துக்கொள்ள பலரும் விருப்பத்தை தெரிவித்து புகைப்படத்தையும் எடுத்துக்கொண்டனர். இந்திய குடிமக்களின் விருப்பப்படி புகைப்படம் எடுத்துக்கொண்ட திரு பில் கிளின்டன் அவர்கள் இந்த இந்திய பெருங்கண்டத்தில் தாம் ஒருவரோடு இருந்து புகைப்படம் எடுத்துக்கொள்ள விரும்புவதாக கூறினார். அவர் யார் என கேட்டபோது பில் கிளின்டன் அவர்கள், அமெரிக்க நாடுகளே அறியாத வண்ணம் அணுகுண்டு சோதனையை இந்தியாவில் பொக்ரான் என்ற இடத்தில் நிகழ்த்தி காட்டினாரே, அந்த அப்துல் கலாம் என்றொரு விஞ்ஞானி, அவரோடு நான் புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என மகிழ்வோடு தெரிவித்தாராம். நமது ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் சிறந்த விஞ்ஞானி மட்டுமல்ல, நல்ல எழுத்தாளரும் கூட. அவர் எழுதிய அக்னி சிறகுகள் என்ற அவரது வாழ்க்கை வரலாற்று புத்தகம் தமிழ் மொழியில் மட்டும் 1,00,000க்கும் மேற்பட்ட படிகள் விற்பனையாகியிருப்பது ஒரு சாதனையாகும். அவருடைய சாதனையை நாம் போற்றுவோம். அவர் எழுதிய நூலை வாசிப்போம். அந்த நூலில் குறிப்பிட்டுள்ளபடி நடந்து காட்டுவோம். இது அவர் பிறந்த தினத்தன்று அவருக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு செயலாகும். புத்தகங்கள் கனவுகளை வளர்க்கும், கனவுகள் எண்ணங்களை உண்டாக்கும், எண்ணங்கள் செயல்களை மேம்படுத்தும் என்னும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவின் தாரக வரிகளை என்றும் மனதில் நிறுத்தி போற்றி காப்போம். நன்றி, வணக்கம்.